கடவுள் என்று தன்னை கூறிக்கொள்பவர் பிரதமராக இருக்கின்றார். தான் மட்டுமே பேரறிஞர் என்று நினைத்துக் கொள்ளுகின்ற ஒருவர் நமது ஆளுநராக இருக்கின்றார். இருவரும் ஒரு விதத்தில் ஒன்றாக இருக்கின்றார்கள். உளறல்களா உதறல்களா என்று நமக்கு தெரியாது. நச்சுக்கருத்துக்களை விதைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். கடவுளை நோக்கி கடவுளுக்காக தியானம் செய்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் கடவுளே தியானம் செய்து கொண்டிருக்கின்றார். நாம் சிறிது அடக்கி வாசிக்க வேண்டும். அவரது தியானம் கலைந்து விடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வைப்ரேஷனில் நம்பிக்கை இருக்குது. நம்ம பேசுகிற வைப்ரேஷனில் போய் அந்த ஒளி அலைகள் அவரை பாதித்து விடக்கூடாது. ஆனால் தமிழகத்து வந்தால் அந்த பாதிப்பிலிருந்து அவர் தப்பித்து விட முடியாது. பாரத வேறு இந்தியா வேறு அப்படின்னு நம்ம கவர்னர் ஏன்னா அவருக்கு தான் எல்லாம் தெரியும், நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு மனவியாதி இருக்கிறவன் தான் மட்டும் அறிவாளின்னு பேசுவான். மோடிக்கும் இவருக்கு இருக்கிற மனவியாதிங்கிறது பரிதாபப்படக்கூடியது இல்லை, நாட்டை பாதிக்கக்கூடியது என்பதால் நாம் அதை அருவருக்க வேண்டியிருக்கு, அச்சப்பட வேண்டிய ஒரு நோய். இந்தியாவில் 2000 வருஷமாக ஒரு பிரிவை அறிவாளிகள் ஏற்றுக்கொண்டு புனிதமானவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குத்தான் பதவிகள். அரசன் இருந்தாலும் கூட அரசனை அதிகமாக அவர்கள் அகற்றுவது கிடையாது. அரசனை வைத்துக்கொண்டு இவர்கள் அதிகாரம் நடத்துவது என்பது ஒரு உத்தி. அவர்களுக்குத்தான் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று. அரசன் யாராக இருந்தால் என்ன, எனக்கு என்ன வாய்ப்பு, இந்த நாட்டை எந்த சட்டம் ஆள வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்தார்கள். எந்த வரியை யாருக்கு விதிக்க வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்தார்கள். இந்த பிரிவை வைத்துக் கொண்டுதான் 100-200 பேரா வந்த அந்த ஐரோப்பிய வியாபாரிகள் இங்கே இவர்கள் மூலமாகத்தான் அதிகாரத்தை பிடித்தார்கள். அது தொடர்ந்தது. நான் வருவதற்கு ஏறக்குறைய 15 நிமிடங்கள் தாமதமாயிற்று. அதற்காக முதலில் உங்களது மன்னிப்பை கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது ஒரு சில திருத்தங்கள். இந்த அழைப்பில் எனக்கு முனைவர்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்கீங்க. நான் பல இடங்களில் சொல்கிறது உண்டு, நான் முனைவரும் அல்ல முனிவரும் அல்ல. இதை சொல்லுவதால் நான் முனியப் போவதும் இல்லை. ஆகவே அந்த ஒன்றை சொல்லிவிட வேண்டும். நான் திருமணம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆத்திகம் என்று குறிப்பிட்டேன் என்று சகோதரி குறிப்பிட்டார்கள். ஆத்திகம் என்பது வேறு வழி இல்லாமல் அந்த அடைப்புக்குள் வருகின்றேன். எனது திருமணமும் புரோகிதம் இல்லா திருமணம்தான். மங்கள நான் உண்டு, மாலை மாற்றுதல் உண்டு, புரோகிதம் இல்லை, மந்திரம் ஓதுதல் இல்லை. அப்படித்தான் எனது திருமணம் நடந்தது. ஆனாலும் இந்த சுயமரியாதை திருமணத்தை பற்றிய போதுமான அறிவு பெறுவதற்கு முன்னால் என் திருமணம் நடந்தது. பெரியார் வழியை நான் விவேகானந்த கல்லூரியில் பணியாற்றிய பிறகுதான் விவேகானந்தரை பற்றியும் அதிகமாக தெரிந்து கொள்ள முற்பட்டேன். அந்த அமைப்பிற்கு மிகவும் நெருடலாக இருந்த பெரியாரை பற்றியும் அதிகமாக தெரிந்து கொள்ள முற்பட்டேன். அனுபவத்தின் வாயிலாக நான் கருத்தியல்களை தெரிந்து கொண்டேன். நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம். எப்படி என்றால், கடவுள் என்று தன்னை கூறிக்கொள்பவர் பிரதமராக இருக்கின்றார். தான் மட்டுமே பேரறிஞர் என்று நினைத்துக் கொள்ளுகின்ற ஒருவர் நமது ஆளுநராக இருக்கின்றார். இருவரும் ஒரு விதத்தில் ஒன்றாக இருக்கின்றார்கள். உளறல்களா உதறல்களா என்று நமக்கு தெரியாது. நச்சுக்கருத்துக்களை விதைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். மோடியை பாராட்டுகின்றோம். ஒரு இடைவேளை என்ற முறையில் தியானம் செய்ய போயிருக்கின்றார். கடவுளே தியானம் செய்வது என்பது மிக முக்கியமான விஷயம். கடவுளை நோக்கி கடவுளுக்காக தியானம் செய்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள்.
ஆனால் கடவுளே தியானம் செய்து கொண்டிருக்கின்றார். நாம் சிறிது அடக்கி வாசிக்க வேண்டும், அவரது தியானம் கலைந்து விடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வைப்ரேஷனில் நம்பிக்கை இருக்குது. நம்ம பேசுகிற வைப்ரேஷனில் போய் அந்த ஒளி அலைகள் அவரை பாதித்து விடக்கூடாது. ஆனால் தமிழகத்து வந்தால் அந்த பாதிப்பிலிருந்து அவர் தப்பித்து விட முடியாது. இந்த கட்டத்தில் நூல் திறனாய்வு என்பதாக என்னை சுருக்கிக் கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் பேரறிஞர் ஐயா அறிவுக்கரசையும் நாம் அறிவோம், அவரது நூற்களையும் நாம் அறிவோம். இந்த அவையினருக்கு அது புதிது அல்ல. ஆனால் இன்றைய சூழலில் அதை எப்படி விளக்குவது என்பது, அதற்காக இந்த திறனாய்வு என்ற ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கின்றேன். தீவிர இடதுசாரிகளான சிலர் கூட பெரியாரை ஏற்றுக்கொள்வதாக சொல்லுவார்கள். ஆனால் நீதி கட்சியை மறுதலித்து விடுவார்கள். அது உத்தியோக வேட்டைக்காரர்கள் கட்சி, திவான் பகதூர்கள் கட்சி, ஜமீன்தார்கள் கட்சி, குறுநில மன்னர்கள் கட்சி என்பதாக அதனை கொச்சைப்படுத்தி பேசி வந்த வழக்கத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். தோழர் பி. ராமமூர்த்தி அவர்கள் கூட தமது நூற்களில் நீதி கட்சியை பற்றி மிகவும் மலிவாக பேசியிருக்கின்றார். இன்றைய சூழலில் நாம் மிக முற்போக்காக பேசுகின்றார்கள், இந்துவத்தை எதிர்த்து பேசுகின்றார்கள் என்று நினைக்கின்ற ஒரு சிலர் அண்மை காலத்தில் ஒரு சில மேடைகளில் நீதி கட்சியை கொச்சைப்படுத்தி பேசியதை கேட்டு அதிர்ந்து போனேன். நண்பர்கள்தான், தோழர்கள்தான். இந்த இந்துத்துவ சதியை எதிர்ப்பதில் நம்மோடு தோளோடு தோளாக நிற்பவர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றவர்கள்தான். ஆனால் மேடையில் பேசுகின்ற பொழுது திராவிட இயக்கம் வேறு, நீதி கட்சி வேறு என்பதான முறையில் கருத்துக்களை சொல்வதோடு மட்டுமல்லாமல், எப்படி இந்துத்துவம் இந்த ஒடுக்கப்பட்ட பிரிவினரை, பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு எதிராக திருப்புவதற்காக முயற்சி செய்கின்றார்களோ, அதே போல திராவிட இயக்கத்தை இந்த நீதி கட்சிக்கு முரண்பட்ட ஒன்றாக விளக்க முற்படுகின்றார்கள். அது குறித்து நான் பேச விரும்புகின்றேன். தோழர்களே, இந்த வாரம் நமது ஆளுநர் ஆர்.என். ரவி, முதுபேரறிஞர் ஆர்.என். ரவி அவர்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உயர்கல்வி அமைச்சர் என்பதை போல நடந்து கொள்கின்றார். உயர்கல்வியின் உச்சகட்டமே அவர்தான். எனக்கு வருத்தம், அதை மறுதளிக்கும் அளவிற்கு பொறுப்பில் முன் வரவில்லை என்பதுதான். பைத்தியக்காரன் பேசினா விட்டுட்டு போவோம் அப்படிங்கிறத ரகுபதி கூட அவர் சொன்னார். அவர் அப்படி தான் பேசியிருக்கார், நம்ம என்னங்க பண்ண முடியும்னு கேட்டார். அப்படி அல்ல. துணைவேந்தர்கள் மாநாடு 3 நாள் நடக்கிறது. இது முதல் முறை அல்ல. துணைவேந்தர்கள் மாநாடு 3 நாள் நடக்கிறது. அதுவும் குழு ஊட்டி ஒரு கேடா என்று அண்ணா கேட்டார்கள் அல்லவா, அந்த ஊட்டியில் அந்த துணைவேந்தர்கள் மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டில் அதனுடைய நிறைவு விழாவின் போது அவர் அருளிய அருள் வாக்குகள் பத்திரிகைகள் வந்திருக்கிறது. இந்து பத்திரிகையில் அந்த செய்தி நேற்றைய தினம் வந்திருக்கிறது. இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட் largely missing from history, political science syllabi in state universities அப்படின்னு சொல்கிறார். சுதந்திர போராட்ட வரலாறு பெரும்பாலும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டு வரலாற்று பாட புத்தகங்கள்ன்ட்டு ரொம்ப அங்கலாய்ப்போடு அவர் பேசியிருக்கார். அதை ஒரு இடத்துல என்டையர்லி மிஸ்ஸிங்கிறாரு, முற்றிலுமாக இல்லைங்கிறாரு. இனி ஒரு இடத்துல லார்ஜ்லி மிஸ்ஸிங், பெரும்பாலும் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் சொல்கிறாரு பெருந்தன்மையோட திராவிட
இயக்க வரலாறு வர்றது வேண்டான்னு நான் சொல்லலை. ஆனால் அத்தியாயத்துக்கு அத்தியாயம், பக்கத்துக்கு பக்கம், வரிக்கு வரி திராவிடம் தான் இருக்குது. இது மட்டும்தான் வரலாறா? சுதந்திர போராட்ட வரலாறு வரலையே. ஏதோ ஒப்புக்கு வீரபாண்டிய கட்டவன் மாதிரி 1-2 பேரை விட்டுட்டு மற்றவங்களை யாரும் காணமே. புதுக்கோட்டையில் 75 பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா, ஜாலியன் வாலாபாக் அப்படின்லாம் சொல்லிட்டு இதை பேசினது துணைவேந்தர்கள் மாநாட்டில். தமிழ்நாட்டு வரலாற்று பாட புத்தகத்தில் அவர் விரும்புகின்ற ஒன்று இல்லை என்பதாக பேசுகின்றார். எந்த வகுப்பு வரலாற்று பாடத்தை அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா கல்லூரி பாட புத்தகங்களை, கல்லூரி பாட புத்தகங்களை இன்னைக்கு தன்னாட்சி இல்லாத கல்லூரிகளில் தமிழ்நாட்டுக்கு உரிய பாட புத்தகங்கள் உண்டு. தன்னாட்சி கல்லூரிகளில் பெரும்பாலும் யூஜிசி சொல்கிற அந்த வரலாற்று பாட புத்தகம் உண்டு. எந்த பாட புத்தகத்திலேயாவது தேசிய இயக்கத்தை பற்றியோ விடுதலை போராட்ட வரலாற்றை பற்றியோ தகுந்த அளவில் கூறாத பாடப்புத்தகம் ஒன்றையாவது ஒரு சுட்டி காட்ட முடியுமா? நாம் யாரையும் மறைப்பவர்கள் அல்ல, மறுப்பவர்கள் அல்ல. கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள விரும்பும் பெரியாரிய வழியில் வந்தவர்கள். எந்த புத்தகத்தில் விடுதலை போராட்ட வரலாறு இல்லை. அந்த நிகழ்ச்சி முடிவில் அவர் சவர்க்கார் படத்துக்கு மாலை போட்டிருக்கார். அந்த நிகழ்ச்சியில் நடக்குது. சவர்க்காரை நாங்கள் விடுதலை போராட்ட வீரராக குறிப்பிடுவது இல்லை. நாங்கள் அவரை பார்ப்போது இந்துத்துவ வகுப்புவாதத்தின் மூத்த தலைவர் என்பதாக அவருக்கு மாலை போட்டிருக்கார். நிகழ்ச்சியில் துணைவேந்தர்கள் முன்னிலையில். நம்ம துணைவேந்தர்களில் எந்த இணைவேந்தரும் இல்லை. துணைவேந்தர்கள் கருத்தை கூறும் அளவிற்கு அந்த அறிவு நாணயம் மிக்க ஒருவரை கூட நான் காணவில்லை. ஒரு துணைவேந்தர் மாநாடு தமிழ்நாட்டு வரலாற்று பாடத்திட்டத்தில் விடுதலை போராட்ட பகுதி இல்லை என்று ஒருவர் கூறுகின்றார். அதை மறுத்து திருத்துவதற்கு ஒருவர் கூட, ஒரு துணைவேந்தர் கூட முன்வரவில்லை. அவர்கள் வாங்குகின்ற ஊதியம் தமிழ்நாட்டு மக்களது வரிப்பணத்தில் வாங்குகின்ற ஊதியம். பாடத்திட்டத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டாமா? பாட புத்தகங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டாமா? காந்தியை மறைத்தோமா? நேருவை மறைத்தோமா? நமக்கு விமர்சனம் உள்ள திலகரை கூட மறைத்தோமா? புத்தகங்களில் அவர்களுக்கெல்லாம் உரிய இடத்தை தந்திருக்கின்றோம். ஆனால் அவரது உண்மையான ஆதங்கம் அதுவல்ல. 2. ஒன்று, இந்துத்துவத்தை விடுதலை போராட்டமாக காண்பிக்கவில்லை. 1. 2வது, திராவிட இயக்க வரலாறு தரப்பட்டுள்ளது என்பது 2வது. திராவிட இயக்க வரலாறு வந்துவிட்டது என்ற அந்த ஒரு அங்கலாய்ப்பு, காழ்ப்பு அங்கே வெளிப்படுகிறது. தமிழ்நாட்டு பாடப்புத்தகங்களில், தமிழ்நாட்டு பல்கலைக்கழக பாடப்புத்தகங்களில் நாம் ஒன்றை கேட்க விரும்புகின்றோம். யூஜிசி தேசம் முழுமைக்குமாக அனைத்து பல்கலைக்கழகத்திற்குமாக பாட திட்டத்தை வகுத்துள்ளது, வெளியிட்டிருக்குது. எல்லா பல்கலைக்கழகத்தை இதை நீங்கள் அனுப்பணும் அப்படின்ட்டு ஆளுநரை வேண்டிட்டு கடிதம் கொடுத்து அனுப்புகிறாங்க. மாநிலத்தின் கல்வி அமைச்சருக்கு கடிதம் இல்லை, கவர்னருக்கு யூஜிசி கடிதம் அனுப்புகிறது. இந்த பாடத்திட்டத்தை, வரலாற்று பாடத்திட்டத்தை யூனிஃபார்மிட்டிங்கிற பேரில் ஒரே மாதிரியாக இருக்கணும் வரலாறு, இதை அனைத்து பல்கலைக்கழகங்களையும் அனுப்புங்க. இதன் அடிப்படையில் தான் பொது தேர்வுகள் மட்டுமல்ல, இந்த யூபிஎஸ்சி தேர்வுகள் கூட அந்த அடிப்படையில் நடக்கும். அந்த பாட புத்தகத்தில் விடுதலை போராட்ட வரலாறுங்கிறது தர்றாங்க. அதில் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டங்கள் ஒரு வரி உண்டா? வஉசி அதில் கிடையாது.
அவருடைய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அதில் கிடையாது. செண்பகராமன் பிள்ளை கிடையாது. தமிழ்நாட்டில் ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிய ஒருவர் பெயர் கிடையாது. ஏதோ போனால் போகுதுன்னு நீங்கள் கட்ட பொம்மனை மட்டும் போட்டிருக்கீங்கன்னு அவர் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் உள்ள பூழித்தேவனோ கட்ட பொம்மனோ மருது சகோதரர்களோ வேலு நாச்சியாரோ அல்லது 1801 நடைபெற்ற அந்த மாபெரும் கிளர்ச்சியோ வேலூர் சிப்பாய் கழகமோ இதில் ஒன்றை கூட எந்த வடநாட்டு பாட புத்தகங்களும் குறிப்பிடுவது கிடையாது. நமது பங்கு மறைக்கப்படுகிறது. எங்கு மறைக்கப்படுகிறது? இந்த யூனியன் கவர்மெண்ட் சொல்ல ஒன்றிய அரசின் அனைத்து பாடங்களும் மறைக்கப்படுகிறது. பாஜக ஆளுகின்ற வட மாநிலங்களில் உள்ள பாடப்புத்தகங்களில் ஒரு பெயர் கூட தரப்படவில்லை. உங்கள் பகுதியில் எங்களை மறைச்சிருவீங்க, எங்கள் பகுதியில் எங்கள் வரலாறு இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் அடுத்தமாக சொல்லுவீங்க. இந்த மாநில மக்களுக்கு உணர்வு அற்று போய்விட்டதா? மாநில மக்களின் பிரதிநிதிகளுக்கு உணர்வற்று போய்விட்டதா? எந்த வரலாற்றை எப்படி எழுதுவது, எப்படி கற்பிப்பது என்பதை இந்த மாநில மக்கள் தீர்மானிப்பார்களா, ராஜ்பவன் வாசி தீர்மானிப்பாரா? இதில் அது நடந்திருக்கு. நம்ம வரலாறு கிடையாது. நமது வரலாற்றை சேர்க்காதவர்கள் நம்மிடம் ஏன் எங்களை பற்றி குறிப்பிடவில்லை என்று கேட்கின்றார்கள். எங்களை என்றால் அதில் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, அன்சங் ஹீரோஸ் ஆஃப் ஃப்ரீடம் மூமெண்ட். போற்றப்படாத, பாடப்படாத அந்த தேசிய தலைவர்கள். நமக்கு புரியுது, நம்ம தலைவர்கள் அவங்க குறிப்பிடுறதெல்லாம் பாராட்டுறதில்லை. நம்ம கேள்வியெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் இல்லாதவர்களையெல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்களாக, த நான் எக்ஸிஸ்டன்ட் ஹீரோஸ், manufactured heroes had to be accommodated in our syllabusங்கிறாங்க. இந்த கட்டத்தில் தான் நம்ம அறிவுக்கரசு ஐயாவுடைய நூலை ஒட்டி தேசியம், தேசிய வரலாறு என்பதை பற்றி சில விளக்கங்களை நான் தர கடமைப்பட்டிருக்கின்றேன். முதல் விளக்கம், காலனி ஆதிக்கம் என்பதை பற்றிய புரிதல் நமக்கு உண்டா? காலனைசேஷன், குடியேற்ற நாடு, அதென்ன நம்ம இருக்கிற ஐரோப்பியர்களுக்கு அமெரிக்கா குடியேற்ற நாடு. ஐரோப்பியர்கள் அங்கே குடியேறினார்கள். அங்கே இருந்த மக்களை அடித்தார்கள், ஒழித்தார்கள், ஒடுக்கிவிட்டார்கள். அந்த சுதேசி மக்களது நாடாக இன்று அது இல்லை. அது ஐரோப்பியர்கள் நாடாக மாறிவிட்டது. அமெரிக்கன் அதில் 14 காலனி நாடுகள் ஆங்கில அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உருவாயிற்று. ஆஸ்திரேலியா ஒரு காலனி நாடு. அதன் சுதேசி குடிகள் இன்று இல்லை. 1-2 பேர் மியூசியம் பீஸ் மாதிரி சில இடங்களை வச்சுக்கிட்டு வேடிக்கை காமிப்பாங்க, ஜூவில் காமிக்கிறபடி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்று அது ஐரோப்பிய முன்னாள் குற்றவாளிகளின் புகலிடமாக இருந்து இன்று ஒரு ஐரோப்பிய நாகரிகத்தை சுமந்து செல்லுகின்ற பகுதி, குடியேற்ற நாடு. கனடா ஐரோப்பியர்கள் குடியேறி உருவாக்கப்பட்ட நாடு. ஐரோப்பாவில் வெளியே சென்று ஐரோப்பியர்கள் அங்கேயே குடியேற்றம் செய்து உருவாக்கிய நாடுகள். இந்தியாவில் ஐரோப்பிய குடியேற்றங்கள் எந்த அளவுக்கு இருந்தன? ஐரோப்பியர்கள் வந்தார்கள், வென்றார்கள், உண்மை. ஆனால் இந்தியாவை படையெடுக்கிறதுன்னு பாராளுமன்றம் திட்டமிடலை. அது படை அனுப்பலை. வியாபாரம் செய்வர்களுக்கு அனுமதி இருந்தார்கள், நீங்கள் வியாபாரம் பண்ணீங்க. அவர்கள் இங்கே இருந்த அந்த இந்துத்துவ நிலைமையை பயன்படுத்தி பகுதிகளின் மீது மேலாதிக்கம் செலுத்தினார்கள். இந்தியாவும் சீனாவும்
ஐரோப்பியர் ஆதிக்கத்துக்கு உட்பட்டதை தவிர ஐரோப்பிய குடியேற்ற நாடுகளாக மாறியது கிடையாது. ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நாடுகள், குடியேற்ற நாடு அல்ல. கொஞ்சம் பேர் இங்கிருந்து இங்கே இருக்கிற பெண்களை திருமணம் செய்து கொண்டு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி, ஈஸ்ட் இந்தியன் சொல்ல போர்ச்சுகீஸ் இந்திய கலப்பு அப்படியெல்லாம் வந்தது உண்டு. ஆனால் குடியேற்றங்கள் நிகழவில்லை. அதனால தான் முதல்ல டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குற சமயத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. அமெரிக்கா கிளர்ச்சி செய்து சுதந்திரம் பெற்றது. அமெரிக்க புரட்சிக்கு பிறகு எந்த ஒரு ஐரோப்பிய காலனி நாடும் கிளர்ச்சி செய்து சுதந்திரம் பெற வேண்டிய அவசியம் வரவில்லை. அவர்களாகவே சுயாட்சியை தந்து அந்த நாடுகளை தக்க வைத்து கொண்டார்கள். வரலாற்றில் சில தெளிவு இல்லாட்ட தவறு நடந்துடும். அதனால தான் அவங்களுக்கு சுயாட்சி கொடுத்தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு கவர்னர் ஜெனரலை கொடுத்தாங்க, அங்கே ஒரு அசம்பிளியை கொடுத்தாங்க. கனடாவுக்கு அவங்க சுயாட்சியை கொடுத்தாங்க. பிறகு டொமினியன் ஸ்டேட்டஸ் நீங்கள் எல்லாத்தையும் வச்சுங்க, ஒப்புக்கு மட்டும் ஆங்கில அரசர் எங்கள் அரசன் ஏற்றுங்க. அப்படி தான் அந்த நாடுகள் போச்சு. வெள்ளையர்கள் ஆதிக்கம் குடியேற்றம் செய்து ஆதிக்கம் பெற்ற நாடுகளில் டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்தது. வெள்ளையர் அல்லாத பகுதிகள், சீனாவுக்கு ஹைப்போ காலனி, அது காலனி கிடையாது, ஒரு மாதிரியான பகுதி காலனி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சீனாலேயும் குடியேற்றங்கள் நிகழவில்லை, ஆனால் ஆதிக்கம் இருந்தது, அபினி வியாபாரம் இருந்தது, அப்படியெல்லாம் வந்தது. அப்போ இந்தியாவில் ஒரு குடியேற்ற நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்ற முனைப்பு அவர்களிடமில்லை. பல காரணங்கள். ஒன்று, அவர்களுக்கு வசதி இங்கே இருந்தவர்களுடன் போராடி பெறுவதை விட உறவாடி பெற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது. அதற்கு பலர் தயாராக இருந்தார்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எந்த ஒரு அந்நியரும் ஒரு நாட்டில் நுழைகின்ற பொழுது, ஆட்சியை நடத்த துவங்குகின்ற பொழுது, இன்வேடரோ இன்ட்ரூடரோ கான்கரரோ எதுவாக இருந்தாலும் அவர்கள் உள்ளூர் உதவி இல்லாமல் ஆட்சியை நிரந்தரப்படுத்திவிட முடியாது. அவர்கள் ஆதிக்கம் இருக்கும், ஆனால் ஆட்சியை தொடர வேண்டும் என்றால் அவர்கள் உள்ளூர் மக்களை உதாசீனம் செய்துவிட முடியாது. இஸ்லாமிய படையெடுப்புகள் போதும் அதற்கு முன்னரும் நடந்த அத்தனை படையெடுப்புகள் போதும் இந்தியாவில் படையெடுத்து வந்தவர்கள் யாரை நம்பி ஆட்சியை துவக்கினார்கள்? யார் அவர்களுக்கு உதவியாக இருக்க முன் வந்தார்கள்? இன்ஹெரிட்டட் இன்ஜஸ்டிஸ்னு சொல்லணும். அது பரம்பரையாக நாம் பெற்ற அந்த அநீதி. இந்தியாவில் 2000 வருஷமாக ஒரு பிரிவை அறிவாளிகள் ஏற்றுக்கொண்டு, புனிதமானவர்கள் ஏற்றுக்கொண்டு, அவர்களுக்குத்தான் பதவிகள். அரசன் இருந்தாலும் கூட அரசனை அதிகமாக அவர்கள் அகற்றுவது கிடையாது. அரசனை வைத்துக்கொண்டு இவர்கள் அதிகாரம் நடத்துவது என்பது ஒரு உத்தி. அப்போ இந்த பதவிகள்லாம் இந்த புரோகித கும்பலுக்கு செல்லும் என்ற நிலைமை இருந்தது. அவர்களுக்குத்தான் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று. அரசன் யாராக இருந்தால் என்ன, எனக்கு என்ன வாய்ப்பு, இந்த நாட்டை எந்த சட்டம் ஆள வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்தார்கள். எந்த வரியை யாருக்கு விதிக்க வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்தார்கள். இந்த பிரிவை வைத்து கொண்டுதான் 100-200 பேராக வந்த அந்த ஐரோப்பிய வியாபாரிகள் இங்கே இவர்கள் மூலமாகத்தான் அதிகாரத்தை பிடித்தார்கள். அப்போ இந்தியான்னு பாரத்ன்னு அதை நம்ம இப்போ போக விரும்பலை. பாரத் வேறு இந்தியா வேறு அப்படின்னு நம்ம கவர்னர் ஏன்னா அவருக்கு தான் எல்லாம் தெரியும், நமக்கு தெரியாது. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம பின்னால் பேசுவோம். ஏன்னா ஒரு மனவியாதி இருக்கிறவன் தான் தான் மட்டும் அறிவாளின்னு பேசுவான். மோடிக்கும் இவருக்கு இருக்கிற மனவியாதிங்கிறது அதை நம்ம பரிதாபப்படக்கூடியதில்லை.
நாட்டை பாதிக்கக்கூடியது என்பதால் நாம் அதை அருவருக்க வேண்டியிருக்கு, அச்சப்பட வேண்டிய ஒரு மனநோய். இந்த மனநோயிருங்க. இப்போ இப்படி வரந்தில் ஆங்கில கம்பெனி சென்னையில் இவங்க ஆட்சி ஆரம்பிக்கிற சமயத்தில் ஒரு போட்டி இருந்தது. துபாஷிகள், இருமொழி பேசுபவர்கள் அப்படின்னு போட்டி இருந்தது. ஆங்கில மொழியும் தெரியணும், உள்ளூர் மொழியும் தெரியணும். இவங்களுக்குள்ளே பேசி இந்த புரோக்கர் வேலை செஞ்சுட்டு இவங்களுக்கு உதவுறது துபாஷிகள். பிராமணரும் இருந்தாங்க, அவங்கள விட அதிகமாக செட்டிகள் இருந்தாங்க. அந்த இந்த சென்னையில் இருக்கிற வரைக்கும் ஆங்கில ஆட்சி ஆரம்பித்தது இங்கே தான். முதல் அந்த சிட்டிங்கிறது சென்னை. முதல் கார்ப்பரேஷன் முனிசிபல் கார்ப்பரேஷன் சென்னை. 1639 ஆரம்பித்து 47 முடிக்கப்பட்ட சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் சென்னை தான். ஆனால் வங்காளத்தில் இவங்களுக்கு அந்த வரி வசூல் உரிமை கிடைச்ச உடனே அது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆயிடுச்சு. அங்கே யார் உதவுறாங்க? நந்தகுமார் போன்றவர்கள் உதவுகின்றார்கள். அங்கே பிராமணனும் காயஸ்தனும் ஒரு சில ராஜபுத்திரர்களும் உதவினார்கள். சூத்திரனோ அல்லது வைசியனோ அங்கே உதவுறதுக்கு தேவையில்லாமல் போச்சு. இவர்களை பிடித்து கொண்டார்கள். அவர்கள் கூறியது இந்து சட்டமாயிற்று. நந்தகுமார் கேஸுன்னு ஒன்று இருக்கு, ஃபோர்ஜரி கேஸு. கள்ள கையெழுத்து போட்டு அவர் முறைகேடு, நிதி முறைகேடு பண்ணார்னு நந்தகுமார் கேஸு வாரன் ஹேஸ்டிங்ஸ் காலத்தில். இங்கிலாந்தில் இந்த கள்ள கையெழுத்து போட்டால் தலையை வாங்கிடுவாங்க, தண்டனை. இப்போ நந்தகுமாரை விசாரிச்சு மோசடி பண்ணது உறுதியாயிடுச்சு. அவருக்கு அதே தண்டனையை கொடுத்தாங்க. பாவம், அவங்களுக்கு தெரியாது வர்ணத்துக்கு ஒரு தண்டனை இருக்குது, ஜாதிக்கு ஒரு தண்டனை இருக்குங்கிறது அந்த ஆங்கிலேயனுக்கு தெரியவில்லை. அவனை பொறுத்தவரையில் ஃபோர்ஜரின்னா ஒரே தண்டனை. அது இங்கிலாந்தில் எவன் பண்ணாலும் சரி தான், இந்தியாவில் பண்ணாலும் சரி தான். நந்தகுமார் கொடுத்தாங்க. அதை பண்ணணும், அதை பெரிய பிரச்சனையாக பண்ணாங்க. எங்கள் மரபில் நாங்கள் அதிகமாக எழுதுறதே கிடையாது. கையெடுத்து போடுற விஷயம், அதில் குழப்பம் வந்தால் அது பெரிய குற்றம் இல்லை, சிறிய தண்டனை, நம்ம திட்டிட்டு விட்டுருவோம். அதை போய் பெருசாக பண்ணுறீங்களே, உங்கள் நாட்டு தர்மத்தை எங்கள் நாட்டு மேலே திணிக்கலாமா அப்படின்னு இங்கிலாந்து வரைக்கும் போய் வாதாடிய பெருமக்கள் நமது முந்தைய தேசபக்தர்கள். இவர்களும் தேசபக்தர்கள். தங்களுக்கு பாதுகாப்பு, தங்களுக்கு விதிவிலக்கு கோரியவர்கள் வர்றாங்க. ஆட்சி மாற்றம் படிப்படியாக வருது. சிப்பாய் கலகம் வந்துடுச்சு. அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அதற்கு மேலே இந்த சுயாட்சி நிறுவனங்கள் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அதிகார அமைப்புகளில் ஏ ப்ளூரல் எக்ஸிக்யூட்டிவ், ஏ ப்ளூரல் லெஜிஸ்லேச்சர், ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையை கொண்ட அமைப்புகள் சட்டம் இயற்றுவதற்கு, நிர்வாகம் செய்வதற்கு என்று கொண்டு வரப்படுகின்றன. இதை அவங்க நாட்டை பார்த்து இங்கே கொண்டு வர்றாங்க. அப்போ இவர்களுக்கு முன்ன எல்லாத்தையும் அனுபவித்தவங்க, மகாசபையெல்லாம் அனுபவித்தவங்க, அவங்களுக்கு நமக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள்ட்ட எங்களுக்கு வேத பாடசாலை, கல்கத்தா சான்ஸ்கிரிட் காலேஜெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஹிந்து காலேஜெல்லாம் கொடுத்துட்டீங்க, அங்கே சம்ஸ்கிருதம் நாங்கள் மட்டும்தான் படிக்க முடியும், வேறு எவனே உள்ளோட மாட்டாங்க. ஃப்ரீ எஜுகேஷன், சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ஒன்லி ஃபார் பிராமின்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க. ஆனால் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சால் தானே எங்களுக்கு உங்கள் கம்பெனியில் வேலை பண்ண முடியும். அதனால் எங்களுக்கு நீங்கள் தனியாக ஒரு கோர்ஸ் நடத்தி இங்கிலீஷில் ட்ரைனிங் கொடுங்க. யாருக்கு? இந்த சம்ஸ்கிருத கல்லூரியில் படித்தவனுக்கு தனியாக இங்கிலீஷில் ஒரு கோர்ஸ் கொடுங்கன்ட்டு கேட்டாங்க. இதைத்தான் மெக்காலே சுட்டி காட்டினார். மெக்காலே சுட்டி காட்டியது, இந்திய கல்வின்னு சொல்கிறீங்களே, இது என்ன கல்வின்னு கேட்டார். 2 விதமான கல்விக்கூடங்கள், ஒன்று பிராமணர்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய வேத பாடசாலாக்கள், மற்றொன்று இஸ்லாமியரால் துவக்கப்படுகின்ற அந்த மதரசாக்கள். மதரசாக்களில் அராபிய மொழி, அது இஸ்லாமை புரிந்து கொள்வதற்கான மொழி.
பாரசீக மொழி நிர்வாகத்திற்கான மொழி. இஸ்லாமியர் காலத்தில் ஆட்சி மொழி பாரசீக மொழி. அது தொடர்ந்தது. அப்போ இஸ்லாமியர் காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியில் பிராமணர்கள் முஸ்லீம் மிலேச்சன் பட்டால் தீட்டுன்னு சொல்லலை, அந்த மதராசால போய் படித்தாங்க. அரபிய மொழியும் பாரசீக மொழியும் படித்தாங்க. ராஜா ராம்மோகன் ராய் மதரசால படித்து தான் இவர் பதவிக்கு போகிறார். அப்போ அந்நியம் கிடையாது, அப்போ தீட்டு கிடையாது. ஆனால் இவர்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் அந்நிய தலைமையில் இருக்க உண்மையான அதிகாரிகளாக இவர்கள் செயல்பட்டார்கள். அப்போ உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய சலுகை வேணும், மானியம் வேணும், நிலதானம் வேணும்னா இவர்கள் தான் தீர்மானித்தார்கள். அப்படி இந்தியாவின் நிலம் வளம் அனைத்தும் தொடர்ந்து ஒரு சிறு பிரிவரின் ஆதிக்கத்திற்காகவும் நலனுக்காகவும் பயன்பட்டது. இப்போ விடுதலை போராட்டம் எங்கே ஆரம்பிக்குது? நான் பென்ஷன் போராட்டத்திலும் விடுதலை போராட்டம்னு பார்க்கல. சிப்பாய் கழகங்கிறது அடிப்படையில் பென்ஷன் போராட்டம். பென்ஷன் போராட்டம் என்ன? ஒரு அரசாட்சி இருக்குது, அவங்க ஏற்கனவே அதிகாரத்தை எல்லாம் ஆங்கிலேயனுக்கு கொடுத்துட்டு அவங்களுடைய அரண்மனை, அவங்களுடைய அந்தப்புறம், இவருக்கான செலவுக்காக ஒரு பென்ஷன், வருடாந்திர பென்ஷன், இவற்றை வாக்கியை கொண்டு இந்தியாவை தத்தம் செய்து விட்டார்கள். ஆனால் இந்த இவங்க இருந்தாங்கன்னா இவங்களை அண்டி பிடிக்கிற காக்காய்கள் சும்மா இருக்காது இல்லையா? சரபோஜியை உதாரணத்துக்கு எடுத்துங்க. சரபோஜி 1799க்கு மேலே உண்மை மன்னர் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வாரிசு பிரச்சனையெல்லாம் அதெல்லாம் பணப்பணும். ஆங்கிலர் தலையிட்ட உடனே நீங்கள் ஆட்சியை எடுத்துங்க, எனக்கு தஞ்சாவூர் அரண்மனை, சரஸ்வதி மகால், கோயில் நிர்வாகம், அந்த புறத்துக்கு கொஞ்சம் பென்ஷன், தஞ்சாவூர் சமஸ்தானம், தஞ்சாவூர் அரசு பிரிட்டிஷ் அரசு, அதே தான் நவாபும் பண்ணார். இப்படி போயிடுச்சு. ஆனால் ராஜான்னு இருந்தால் புரோகிதன்னு ஒருத்தன் இல்லாமல் இருக்கலாமா? அவரை சுற்றி இருந்த பரிவாரங்கள்லாம் பிராமண பரிவாரங்கள். அப்போ இசை வருது. ஏன்னா ஓய்வாக இருக்கிறவனுக்கு கலையும் சமையலும் ரொம்ப அதிகமாக தெரியும். நம்ம வயலுக்கு போகிற பெண்களுக்கு காலையில் பழையது சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, மாலையில் வந்தப்புறம் தான் தூங்கிறதுக்கு முன்னாடி அது உணவும்பாங்க. அவர்களுக்கு அறுசுவையை பார்ப்பதற்கோ செய்வதற்கோன அவகாசம் கிடையாது. ஆனால் எந்த வேலையும் பண்ணால் வீட்டில் இருந்தால் எத்தனை வகை ஊறுகாய் போடுறதுன்னு போட்டுட்ருப்பாங்க. பிராமணால் சமையல் நல்லா உச்சமாக இருக்கும். இப்படி எல்லாம் இருந்த இடத்துல இசையை பற்றி சங்கீத மேதைகள் எப்போன்னா தஞ்சாவூரை சுற்றி இருக்கிற இடத்துல பஞ்சத்தில் மக்கள் இறக்கின்ற பொழுது சங்கீத வித்வான்கள் அங்கேயே கோலோச்சினார்கள். இவங்கெல்லாம் சும்மாவா வருவாங்க? அவர்களை பராமரிக்க பணம் வேண்டாமா? செலவு கூட்டுற சமயத்தில் அவங்களே உசைப்பி விட்டாங்க, பென்ஷன் கொஞ்சம் அதிகமாக கேளுங்க. இதற்கு தூது போகிறது கொஞ்சம் துபாஷிகள் இருப்பாங்க, அதிகமான பென்ஷன் கேட்கணும். பார்த்தாருன்னா அவன் பார்த்தான், இவன் வேற சொல்லிட்டு வருது, எந்த வேலையும் செய்யலை, சும்மா இருக்கிறன்னு என்ன இவ்வளோ ஒன்று அவன் கேள்வி கேட்க ஆரம்பித்தான். இது அவன் அப்பம் வீட்டு நிலமா இவன் கேட்குறான், அதே இவனையும் கேட்க முடியும், இது உடைப்பில் வந்த பணமான்னு கேட்க முடியும். அப்புறம்தான் அவன் ஒரு திட்டம் வந்தான், முறையான வாரிசு இருக்கும் வரையில் அந்த பென்ஷன், எப்போ முறையான வாரிசு இல்லையோ எங்கள் அனுமதி இல்லாமல் தத்தெடுத்துக்கூடாது, பெண்களை தத்தெடுத்துக்கொள்ள முடியாது. ஜான்சி ராணி ஜான்சி ராணியையும் தத்தெடுத்துக்கொள்ள முடியாது. வயசான கணவன் இறந்து போகிறாரு, இறக்குற சமயத்தில் ஒரு ஃபோர்ஜரி பண்ணி இவர் அதுக்கு பின்னால் இவர் வாரிசு எடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. பிராமணர்களே 2 தரப்பு இருக்குது. ஏன்னா அவனும் கொடுக்குற அந்த இதை பொறுத்த விஷயம், அவன் கிடைக்கிற அந்த என்ன சொல்லனா அவன் கொடுக்குற அந்த மானியத்தை பொறுத்த விஷயம், இது செல்லும் செல்லாதுன்னு அவன் சொல்லிடுவான். இப்போ அவன் கூப்பிட்டு கேட்பான், இது செல்லுமா செல்லாதா? இல்லை சார், பெண்ணுக்கு வாரிசு எடுக்கிற உரிமை கிடையாது, தத்தெடுக்க முடியாது, அவன் உயிரோடு இருக்கிறதுல எடுத்தால் உண்டு, செத்து போனப்புறம் இவ சொன்னால் அது நடக்காது. அப்படி
இப்படி மானியங்கள் சிலர் ரத்து செய்யப்பட்டன. சிலருக்கு பென்ஷன் ஓய்வூதியம் மாதிரி, இந்த ஓய்வூதியம் அவனுக்கு மட்டும் இல்லை, பரிவாரம்னா இந்த சோம்பேறி கும்பலுக்கு சேர்ந்த பரிவாரங்கள் மறுக்கிற சமயத்தில் அதன் விளைவாக சிப்பாய்களை பயன்படுத்தி இருந்த கிளர்ச்சி தான் சிப்பாய் கிளர்ச்சி. இவங்கெல்லாம் உடனே கிளர்ந்து எழுதினா வானம் பொடிக்கிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பு கிறிஸ்டினா கேட்டாங்க. அப்படி கேட்கல, கட்டபொம்மனே அப்படி கேட்கல. அப்படி கேட்காம நீங்கள் பார்த்து போட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. மறுத்த உடனே வீரொண்டு இருந்தாங்களா? இல்லை. ஜான்சி ராணியே லட்சுமிபாயே ஒரு இஸ்லாமிய ஆங்கிலத்திலிருந்து இஸ்லாமிய வக்கீலை லண்டனுக்கு அனுப்புகிறார். நீ போய் இந்த அங்கே வந்து மேலிடத்தில் வாதாடிப்பார், எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்குமான்ட்டு. எல்லா முயற்சிகளும் தோற்ற பிறகு சிப்பாய் எவனும் இருந்தால் அவனும் மங்கள் பாண்டே ஜாதி வெறி பிடித்த மங்கள் பாண்டே. அதை பற்றி குறிப்பு வந்து ஆர்சி மஜும்தார் புக்கிலே இருக்குது. இந்த கலகம் விளைகிறதுக்கு முன்னால் இந்த மங்கள் பாண்டே வந்து காலையில், ஏன்னா இவங்க வடநாட்டு படைகளில் வந்து சூத்திரர்கள் உறுப்பினராக முடியாது. சூத்திரர் எங்கே வருவாங்கன்னா சப்ராசின்னு சொல்கிற கீழ்நிலை பியூன் அட்டண்டர்களே அந்த லெவலோட சரி. ஆனால் தென்னகத்தில் வேறு ஜாதியினர் அங்கே படைகளில் இருந்தாங்க. வடநாட்டில் நிலைமையே வேறு. அதனால் அவர்களுக்கு தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த ஜாதி அடக்குமுறைகளை படைகளிலேயே வைத்திருந்தார்கள். இவர் போகிற சமயத்தில் இவர் லோட்டாவில் போகிறார். எதுக்குன்னா சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு போகிறார். சந்தியாவந்தனம் போகிறதுல எதிரில் வந்த சப்ராசி ஒருத்தர் ரொம்ப தாகமாக இருக்குது, ஐயா கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ அவருக்கு ஜாதி பெரும்பதம் பொத்து கொண்டு வருகிறது. என்ன திமிர் இருந்தால் ஒரு பிராமணனாக என்னகிட்ட வந்து என் லோட்டாவில் இருக்கிற தண்ணி நீ கேட்ப, என்னமாக பாவமான காரியத்தை பண்ணியான்னு கேட்குறாரு. அப்போ தான் அந்த சப்ராசி சொல்கிறான், ஏன்னா அவன் தானே உள்ள வேலை செய்கிறவன். அவன் சொல்கிறான், பெரிய தீட்டுன்னு பேசுகிறீங்களே, நீ எந்த துப்பாக்கியை வச்சு பயன்படுத்தியிருக்கிற கடிச்சிட்டு எடுக்கிற இல்லையா, அந்த துப்பாக்கியில் பண்ணி கொடுப்பும் பசுவின் கொடுப்பு இருக்குது, அதை கடிக்கிறதுனால உனக்கு தீட்டு வரலையான்னு கேட்குறான். அதன் நிகழ்ச்சி நடந்து 1 மாதத்துக்கு பிறகுதான் மங்கள் பாண்டே நிகழ்ச்சி வரும். சிப்பாய் கிளர்ச்சி வெடித்ததும் மக்கள் பெயராலோ நாட்டின் பெயரால் தேசத்திற்காகவோ அல்ல. கிளர்ச்சி வெடித்தவுடன் ஆங்கில எதிர்ப்பாக காட்டிக்கொண்டார்கள். A revolt against British need not be a revolt for the nation. அப்படி வந்து வெடிச்சு அதில் பென்ஷன் கிடைக்காதவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பண்ண கிளர்ச்சி. அதுக்கப்புறம் இவங்க வர்றதுல அம்மையார் விக்டோரியா வந்து அறிக்கை கொடுக்குறாங்க, நாங்கள் எங்களை பற்றி தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள்லாம் உங்களுடைய நலன்களை பார்க்குறோம், உங்கள் பண்பாட்டை பாதுகாத்துக்கிறோம், உங்கள் மத விஷயங்களை தலையிட மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. உங்களுக்கு பங்குங்கிறத பிராமணருக்கும் காயஸ்தருக்கும் மட்டுமே பங்குன்னு மாற்றிட்டாங்க. முதல்ல கவுன்சில் நாமினேட்டட் உறுப்பினர் ஒரு பிராமணனை போட்டாங்க. சென்னை ராஜதானியில் மட்டும்தான் பொப்பலியரசர் அப்படி வருகின்றார். மற்ற இடங்களில் எல்லாம் வந்தவங்களாம் அவங்க தான். இப்படி இந்த வாய்ப்புகளை பெறுவதற்காக ஆர்கியூ செய்கிறதுக்காக அடுத்த வாய்ப்பு, முதல்ல எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் கொடுங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் கொடுங்க, அப்புறம் தலைமை பொறுப்புகளில் கொடுங்க, நீதிபதி ஆக்குங்கள். இதற்காக உருவான அமைப்பு தான் தேசிய அமைப்புகள். 1929 வரையில் வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லலையே. 1885 துவக்கப்பட்ட காங்கிரஸில் 1929 வரையில் வெள்ளையர் ஆட்சி எதிர்க்கின்றோம்னு ஒரு தீர்மானம் இல்லையே. கேட்டதெல்லாம் எங்களுக்கு இந்தியாவில் சட்டமன்றங்கள் தேவை, இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் தேவை. எங்கள்னு கேட்குறதுல அந்த தகுதி யாருக்கு வருதுன்னா, இந்த பாரம்பரியமாக இந்த கல்வியை தங்களுக்கு மட்டுமே உரித்தாக்கி கொண்டு பதவிகள் அமர்ந்திருந்த பிரிவினருக்கு மட்டும்தான் வாய்ப்பு.
இந்த தேசிய பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டாமா? தேசிய விடுதலை என்றால் இந்த தேசத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அனைத்து பிரிவுகளுக்கும் விடுதலை என்பதுதானே பொருள். ஆனால் தேசிய போராட்டம் என்றால், தேசிய இயக்கம் என்றால் ஒரு பிரிவினர் மேலும் மேலும் முன்னேறுவதற்கும் அதிகாரத்தில் உச்சகட்டம் செல்வதற்குமான ஒரு இயக்கமாக இருப்பது எப்படி தேசிய இயக்கமாகும்? அதில் தான் நமக்கு சமூக விடுதலைன்னு ஒன்று வருது. ரொம்ப தெளிவாக என்ன சொன்னாங்க இந்த தேசிய இயக்கக்காரர்கள், எங்கள் உள் விஷயங்களில் சமூக மத விஷயங்களில் இங்கே தலையிடாதீங்க, சனாதனத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்கிறது என்னென்னா, அப்போ தான் இவர்களே தொடருவார்கள் என்பதற்காக. தலையிட்டால் உணர்வு வந்துவிட்டால், விழிப்படைந்து விட்டால் மற்ற பிரிவினருக்கு வாய்ப்பு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய சூழல் வந்துவிடும் அல்லவா? அது வந்துவிடக்கூடாது. பாரம்பரியம் என்னாவது, சனாதனம் என்னாவது? ஆகவே தான் காங்கிரஸில் முதல்ல எடுத்த ஒன்று, நீங்கள் அரசியல் தீர்மானங்களை இங்கே விவாதிக்கலாமே தவிர சமூக சமய பொருளாதார விஷயங்களை தீர்மானிக்கக்கூடாது. காங்கிரஸுக்கு 1907 வரைக்கும் அந்த சட்ட விதிகளே கிடையாது. அவங்க சூரத்தில் சண்டை போட்டு சேரில் போட்டு செருப்பாலெல்லாம் அடிச்சிட்டாங்க இல்லையா, அது வரைக்கும் பைலாஸ் கிடையாது. அதுக்கப்புறம் தான் பைலாஸ் உருவாக்குறாங்க. ஏன்னா கோரிக்கைங்கிறது அதான் சொன்னாங்க, அதை லஜபதி ராய் சொன்னார், ஹாலிடே பேட்ரியட்ஸுன்ட்டு, விடுமுறைக்கார தேசபக்தர்கள். டிசம்பர் வெக்கேஷனில், கிறிஸ்மஸ் வெக்கேஷனில் இவங்க கூடுவாங்க. கூடிட்டு தங்களுக்கு அடுத்த வாய்ப்பு என்னங்கிறத பேசுவாங்க, கொடுப்பாங்க, அறிக்கை கொடுப்பாங்க. எங்களுக்கு கவுன்சிலில் வேணும், அதில் வேணும், இதில் வேணும், எங்களுக்கு ஐசிஎஸ் இடுறதுக்கு வயது வரம்பு எங்களுக்கு தள்ளத்தின, எங்களுக்குன்னா பிராமணருக்கு. நம்ம இப்போ எஸ்சி எஸ்டியோ இல்லை ஓபிசிக்கோ வயது வரம்பு தளர்த்து சொன்னால் மெரிட் என்ன ஆகுறதுன்னு கேட்டாங்க. தேசிய இயக்கத்தின் முதல் கோரிக்கையே ஐசிஎஸ் பரீட்சைக்கு 18 வயது இருந்ததை 21 தங்களுக்கு மாற்றித்தர வேண்டும் என்று கேட்டவர்கள் தான் இந்த பிராமணர்கள். மெரிட் என்னாகிறது? அதற்கு அவர்கள் காரணம் கூறினார்கள். எங்கள் இந்தியாவில் பள்ளிப்படிப்பு துவங்கிறதே 7 வயதில், முன்னேறி இங்கிலாந்தில் முன்னே வந்துடுறீங்க, அதனால் எங்கள் பள்ளிப்படிப்பு முடியறதுக்கு 20 வயசு ஆகிடுது, எப்படி தேர்வு எழுதுறது? எங்களுக்கு மாற்றிடுங்க. அவ்வளோ தூரம் தேர்வு எழுத முடியாது எங்களுக்கு, நீங்கள் இந்தியாவிலையும் நடத்துங்க. ஏன்னா இப்போ இவங்களுக்கு செலவில்லாமல் கடல் கடக்கின்ற அந்த அபாயத்தை தவிர்ப்பதற்காக, ஜாதி போய்விடுகின்ற அந்த கடல் பயணத்தை தவிர்ப்பதற்காக இந்தியாவில் தேர்வு வைங்க அப்படின்னாங்க. இது தேசபக்தி, தேசிய இயக்கம். அப்போ தேசிய இயக்கத்திற்கு எதிராக நாம் இருந்ததாக சொல்லுகின்ற பொழுது அந்த குற்றச்சாட்டை எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்றால், சமூக விடுதலை இல்லாத ஒரு ஆட்சி மாற்றத்தை அவர்கள் கூறினார்களே தவிர சமூக விடுதலையுடன் கூடிய ஒரு ஆட்சி மாற்றத்தை அவர்கள் விரும்பவில்லை. ஆகவேதான் சமூக விடுதலைக்கான கோரிக்கைகள் வருகின்ற பொழுது எல்லாம் அவற்றை தேச விரோத இயக்கங்களாக மாற்றினார்கள். சுதந்திர போராட்டம் வேறு, சூத்திர போராட்டம் வேறு என்பதாக மாற்றிவிட்டார்கள். இந்த பின்னணியில் தான் நாம் நீதி கட்சி மேலே உத்தியோக வேட்டை கட்சி, பாரதியார் உட்பட இதை கொச்சப்படுத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீதி கட்சி தலைவர்கள் யாரும் எந்த உத்தியோகத்தையும் கேட்கல. TM நாயர் ஆகட்டும், நடேச முதலியார் ஆகட்டும், அல்லது பிடி தியாகராயராகட்டும், தனக்கு முதலமைச்சர் பிரீமியருங்கிற பதவியே வேண்டான்னு சொன்ன ஒரு பிடி தியாகராயர் தனது சொத்துக்களை இழந்து செலவு செய்து இங்கிலாந்துக்கு சென்று பிராமணர் அல்லாதாருக்கு இடஒதுக்கீடு சட்டமன்றத்தில் வேண்டும் என்று அங்கே இறந்து போனவர் TM நாயர். நீதி கட்சி தலைவர்கள் வளமாக இருந்தவர்கள் வறுமையில் இறந்தார்கள், இருப்பதை இழந்தார்கள். அவர்கள் தியாகிகளா? பட்டம் பெற்றுக்கொண்டே இருந்தவர்கள் தியாகிகளா? ஒருத்தர் கேட்குறார், திவான் பகதூர் கட்சி, சர்களுடைய கட்சி அப்படின்ட்டு. அப்போ
அப்போ சர் சி.பி. ராமசாமி ஐயர் என்ன அந்த இதில் வராதான்னு கேட்டேன். கூட இருந்த ஆசிரியர் சொல்கிறார், நீங்களாம் சர் பட்டம் திவான் பட்டம்லாம் வாங்குறீங்களான்ட்டு. சர் சி.பி. ராமசாமி அதில் வராதா? இல்லை ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரி அதில் வரமாட்டாரா? இவங்களுக்கு சர் பட்டம் கிடைச்சதுனாலோ திவான் பட்டம் கிடைச்சதுனாலோ அது மெரிட் அவங்களுடைய. பார்த்தீங்களா, அங்கே இங்கிலீஷ்காரனுக்கே புரியுது எங்கள் திறமை. ரெட்டமலை ஸ்ரீனிவாசனுக்கு ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சியில் தான் திவான் பகதூர் பட்டம் கிடைச்சது. இந்தியாவில் முதலாக திவான் பகதூர் பட்டம் பெற்ற ஒரே ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவர் ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். அதை பெற்றது நீதி கட்சி ஆட்சியின் போது. அந்த நீதி கட்சியை பார்த்துவிட்டு இவர்கள் ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு எதிராக இருந்தவர்கள், ஏமாற்றியவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதாவது ஓபிசி இந்த எஸ்சி பிரிவினரை ஏமாற்றி தங்களை வளப்படுத்தி கொண்டதுங்கிற குற்றச்சாட்டை படித்து பதவியில் இருந்த மேதாவிகள் சொல்லுகின்ற பொழுது பார்க்க வேண்டாமா? இந்த பஞ்சமி நில சட்டம்ங்கிறது ஒரு உதாரணம் எடுத்துங்க. லேண்ட் சர்வேங்கிறது வந்தப்புறம் தான் நிலத்தில் எந்த பகுதி இருக்குது, புறம்போக்கு எவ்வளோ இருக்குது, தரிசு எவ்வளோ இருக்குங்கெல்லாம் வந்தது. அதை ஆங்கிலேயர் என்ன பண்ணான், அதை முழுமைப்படுத்தியது நீதி கட்சி. 1890களிலேயே சட்டம் எங்கள் பாராளுமன்றத்தில் வந்துடுச்சு, இங்கே லண்டனில் நிறைவேறிடுச்சு. ஏன் இந்தியாவில் நிறைவேறல? இந்தியாவில் நிறைவேறுவதற்கு இங்கே இருந்த பார்ப்பனர்கள் விடவில்லை, கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆகவே லண்டனில் நிறைவேற்றினாங்க. அந்த சட்டத்தை இந்தியாவில் அமுல்படுத்தவில்லை. இங்கே இருந்த அந்த உயர் ஜாதி அந்த என்ன சொல்வது சதித்தன்மை என்பது இந்த சட்டம் நடைமுறைக்கு வராமல் பார்த்து கொண்டது. அதை முறியடித்து பஞ்சமி நிலத்தை பகிர்ந்தளித்த ஒரே கட்சி நீதி கட்சி. 4 லட்சம் ஏக்கருக்கு மேலே பகிர்ந்து கொடுத்தாங்க. 7 லட்சம் ஏக்கர் நிலத்தை தெரிவு செய்தார்கள். 1935க்குள்ள 4,30,000 ஏக்கர் நிலத்தை பகிர்ந்தளித்தார்கள்னு புள்ளி விவரத்தோட அறிவுக்கரசு இங்கே விஷயத்தை சொல்கிறார். ஏமாத்திருக்க நிலத்தை கொடுத்தாங்க. லேபர் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு, அது எப்படி கொண்டு வந்தாங்க? லேபருங்கிறது என்ன சொல்றாங்கன்னா உழைக்கும் வர்க்கம்னு அர்த்தம். சூத்திர ஜாதிகளும் பஞ்சம ஜாதிகளும் லேபரில் வர்றாங்க. நீதி கட்சியின் வரையறையின்படி அவங்கள யாரும் கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு சொல்லலை, உழைக்கும் ஜாதி. அவங்கள பாரம்பரியமாக உழைக்கும் ஜாதியை மாற்றியது மனு தர்மம். நீ சூத்திரன்னு சொன்ன, நாங்கள் உழைக்கும் ஜாதின்னு சொல்கிறோன்னு சொல்லி லேபர் கிளாஸ் அப்படின்ட்டு ஒரு இதை கொடுத்து லேபர் கமிஷனர்னு ஒருத்தரை நியமித்து இவர்களது சமூக பொருளாதார நிலைமையை ஆய்வு செய்து அவர்களுக்கு நிலம், வீடு, கிணறு, பள்ளி, கழிப்பிடம் அனைத்தையும் செய்வதற்கு அந்த துறை செயல்பட்டது. லேபர் ஸ்கூல்ஸ். காந்தி கிணறு வெட்டினாங்க அவங்க பின்னால். காந்தி கிணறுன்னா பொது கிணறுல இவங்க தண்ணி எடுக்க முடியாது. சனாதனி காந்திக்கு பொது கிணறுல அங்கே எடுக்க வைக்கணுங்கிற அக்கறையும் கிடையாது. ஒரு மாற்று வழி, நம்ம கிணறு வெட்டி கொடுப்போம். அதை தோலுரிச்சு காண்பித்தவர் பெரியார். காந்தி கிணறு, காந்தி கணக்கு மாதிரியே காந்தி கிணறும் ஒரு விதமான ஒரு இது இருக்கு. ஆனால் உண்மையில் இவர்களுக்கு புகழ்ந்தது. குடிசை கூட வைப்பதற்கு உரிமை தரப்படாத மக்களுக்கு செங்கற்களாலான வீடுகளை உருவாக்கி தந்தது நீதி கட்சி ஆட்சி. பள்ளிகளில் குறைந்தபட்சம் இவ்வளவு இந்த லேபர் கிளாஸ் பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சட்டம் மட்டுமல்ல, ஏதேனும் நிர்வாகம் எடுக்க மறுத்தால் அந்த லைசன்ஸ் அனுமதியை ரத்து செய்வோம் என்று சொல்லி நடைமுறைப்படுத்தியதும் நீதி கட்சி ஆட்சி. இந்த கட்சியை பார்த்துட்டு இவங்க மிட்டா மிராஸ்தார் கட்சி, ஜமீன்தார் கட்சி, ஓபிசியை கொடுக்க வைத்த கட்சி,
இது தலித்துக்களுக்கு எதிரான கட்சின்னு இன்னைக்கு பேசுகிறாங்கன்னா எந்த ஆவணத்தை வைத்து கொண்டு பேசுகின்றார்கள்? அவர்களுக்கான ஒரே ஒரு ஆவணம் ஆர்.என். ரவியாகத்தான் இருக்க முடியும். பல தொழிற்சாலைகள் இங்கே உருவாக்கப்படும். பள்ளிகளில் மட்டுமல்ல, வேலைகளிலும் அவளுக்கு வாய்ப்புகளை தேடுகின்றார். விடுதிகளை உருவாக்கப்படுகின்றது. எல்லாம் மிட்டா மிராசு தான், இல்லைன்னு சொல்லலை. அவர் பிட்டி தியாகராயர் ரொம்ப செழிப்பாக நூல் தொழில், அந்த துணி தொழிலில் இருந்தவர் தான், வளமாக இருந்தவர் தான். இருந்தாங்க, பலர் இருந்தாங்க. ராமராய நிங்கார் அப்படி தான் இருந்தார், எல்லாம் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் தங்களை கொடுக்க வைப்பதற்காக அரசியலை பயன்படுத்தவில்லை. இருப்பதை இழந்து அரசியலில் அடுத்தவர்களுக்கு அவர்கள் மேல்நோக்கி, இனியும் சொல்லப்போனால் அவர்களை சமநிலையில் வாழ வைப்பதற்காக தங்கள் அரசியலை பயன்படுத்தியவர்கள். ஜமீன்தாரியை ஒழிப்புண்டு ராஜாஜியை புகழ்ந்தாங்க. ஜமீன்தார் அப்போ பட்டம்தான், பட்டத்தை எடுத்ததுனால பெரிய பாதிப்பறப்பில்ல. ஆனால் மிராசுதாரி முறையை ஒழித்தது நீதி கட்சி ஆட்சி. மிராசுதார் முறையை நான் பல இடங்களில் பார்த்தேன். ராஜாராமனுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிற அந்த ஆய்வு நூலில் தான் அதை தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க. மிராசுதார் ஒழிப்பு, அடிப்படை மக்களுக்கு அனுகூலமான விஷயங்களை செய்தவர்களை எப்படி இவர்கள் தலித்துக்களுக்கு எதிரானவர்கள் சொல்ல முடியும்? கல்வி, முதல்ல 3 பல்கலைக்கழகம், கல்கத்தா, பாம்பே, சென்னை, 1857 வருது. இந்த பல்கலைக்கழகத்தில், ஏன்னா இது கவர்னர் ஜெனரலால் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு என்ன தேர்வுகளை நடத்துவது, தரத்தை உறுதி செய்ய என்பதை வேறு பொறுப்பு கொடுக்கல. 1923 தான் ஏபி பாத்ரோ அவர்கள் முயற்சியால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட்னு ஒன்று வருது. முதன்முறையாக ஒரு மாநில அரசின் பொறுப்பாக ஒரு பல்கலைக்கழகம் மாற்றப்படுவது நீதி கட்சியால். செனட்டு வருது, சிண்டிகேட் வருது, அகாடமிக் கவுன்சில் வருது, துறைகள் வருது. அது வரைக்கும் செனட்டில் இருந்தவங்கெல்லாம், இனியும் சொல்ல போனால் தெரியும், கர்சன் காலத்திலே இந்த வேலை இருந்தது. செனட்டில் இவங்க பாட்டு நம்பரை குறிப்பாங்க. கர்சன் எழுதுகிறாரு, 100 பேர் 120 பேர் செனட் மெம்பர்ஸு, எல்லாம் அவாளுக தான் செனட் மெம்பர்ஸு. அவனுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாட்டா போகுது, எந்த மொழியும் எழுதக்கூட தெரியாது, கை நாட்டு போட தெரியாத ஒருத்தன் இவங்கெல்லாம் பிராமணர் என்ற ஒரே தகுதிக்காக கூடிய உட்கார்ந்துட்டு கல்வி பரவலாவதை தடுத்து வந்தார்கள். இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் என்று கர்சன் கொண்டு வந்துள்ளது எண்ணிக்கையை மட்டுப்படுத்தி தகுதியை வரையறை செய்கின்றார். உடனே அது தேசவிரோத சட்டமாக மாற்றப்படுகிறது. போராட்டம், தண்டத்துக்கு. ஆனால் இங்கே இந்த 1923 சட்டப்படி முறைப்படுத்தப்பட்டது. செனட்டில் பிரதிநிதித்துவம் யார் வரணுங்கிறத முடிவு பண்ணிடுறாங்க. யாருடைய பிரதிநிதியாக வருகின்றீர்கள், தேர்வு முறைகள் எல்லாம் முடிச்சிடுறாங்க. தமிழுக்கு இடமே இல்லை சென்னை பல்கலைக்கழகத்தில், தமிழுக்கு துறையே இல்லை. பல்கலைக்கழகத்தில் தமிழா மிக கேவலமாக பேசினார்கள் பிராமண அறிஞர்கள். 1923 அப்புறம்தான், கடும் போராட்டத்துக்கு பிறகுதான் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை உருவாக்கப்பட்டது. சம்ஸ்கிருத துறை உண்டு, இங்கிலீஷ் உண்டு, பெர்ஷியன் லாங்குவேஜ் உண்டு, தமிழுக்கு இடமில்லை. தமிழை பல்கலைக்கழகத்தில் ஒரு மொழியாக்கியது, துறையாக்கியது நீதி கட்சி. பிறகு தெலுங்கு, அது விஸ்தரிக்கப்பட்டது. பிற பல்கலைக்கழகங்களையும் அவர்கள் உருவாக்கினார்கள். ஆந்திரா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படின்ட்டு. அதில் தான் திமிரா பேசினார் ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரி. பல்கலைக்கழகத்தில் அந்த பதிவுகள் தமிழில் இருக்கணும்ன்ட்டு. அதே ஒரு பிராமணர், ஒரு ஐயங்கார் ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ இவர் ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரி கேட்குற ஆங்கிலத்தில் மேதை, அவர் காந்தி எழுதுகிற கடிதத்தையெல்லாம் திருத்தம் பண்ணி கொடுப்பார். அந்த மேதை சொல்கிறாரு, இன்னும் பல்கலைக்கழகத்தில் தமிழா? அதெல்லாம் கிடையாது, ஆங்கிலத்தில் மட்டும்தான் நடக்கும்.
அப்படின்னு சொன்னார். 3 ஆண்டுகள் போராடி அதை அந்த ப்ரொசீடிங்ஸை தமிழில் எழுத வச்சாங்க. ஆந்திராவில் தெலுங்கு, மைசூர் பல்கலைக்கழகம் 1919, கன்னடம். நமது மொழிகள் எல்லாம் பல்கலைக்கழக அளவில் மேம்படுவதற்கு வகை செய்த இயக்கத்தை, ஆட்சியை குறைத்து இன்று பேசுகின்றார்கள். நோக்கம் அதுவரையில் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஆங்கிலேயருக்கு உதவி செய்த இந்த சுரண்டல் கும்பலின் சதிகளாக பதிவு செய்யக்கூடாது என்ற நோக்கில் சொல்லப்படுகின்ற பொய்கள். நாம் வரலாற்றில் உண்மையை உண்மையாக காண்பித்தாக வேண்டும். இன்னைக்கு கல்வியில் ஒரு பாடம் ஏஎஸ்ஐடி இருக்கு, ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், யூஜிசியுடைய இணையமைப்பு, துணை அமைப்பு. தன்னாட்சி பல்கலைக்கழகங்களுக்கு அது இப்போ தான் அந்த புதிய கல்விக் கொள்கை நமக்கு சொல்ல, தேசிய கல்விக் கொள்கையில் பாடத்தை தவிர துறை கடந்த பாடங்களும் தேவைன்ட்டு. அதில் ஒரு பாடத்துக்கு நீங்கள் எழுதினா போதும், குறைஞ்ச மதிப்பெண் கிடைச்சப்போ அதில் ரேங்கு, கிரேடு, கிரெடிட் வேண்டாம், ஆனால் கட்டாயம் எழுதியாகணும். அந்த பாடத்தின் பெயர் ஹிஸ்டரி ஆஃப் இந்துயிசம். ஹிஸ்டரி ஆஃப் இந்துயிசம் அந்த பாடத்தை நான் வச்சுருக்கேன். ஹிஸ்டரி ஆஃப் இந்துயிசம் அதை நீங்கள் படித்தீங்கன்னா ஷாகா பைடெக்கில் சொல்கிற விஷயத்தை இதில் சொல்லியிருக்காங்க. இந்து மதம் அது தோன்றப்புறம் தான் இதில் உலகமே தோன்றுச்சு. நாம் தமிழை பெருமையாக சொல்லுவோம், கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை மூத்த வாளோடு அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் பெருமையாக பேசிக்குவாங்க. நமக்கு அது ஒப்புதல் கிடையாத வேறு விஷயம், பேசுகிறது உண்டு. அதை கொச்சப்படுத்தியும் பேசுவாங்க. ஆனால் எதுவும் தோன்றுவதற்கு முன்னால் வேதம் இருந்தது, வேதத்திலிருந்து தோன்றியது அனைத்தும் அப்படின்னு சொல்கிற அந்த பாடத்தை ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் கட்டாயத்தாளாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் என்ன ஆகுதுன்னா, முட்டாளுக்கு முழுமையாக பரிசோதனை பண்ண முடியாது. அவன் அறியாமல் என்ன பண்ணிட்டான், ஒரு இடத்துல இந்த பகுதியில் இவ்வளோ பெருமையாக எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தவன், இந்துயிசம் இஸ் ஆல்சோ நோன் பை த நேம்ஸ் ஆஃப் சனாதன தர்மா, வேதிக தர்மா அப்படிலாம் சொல்லிட்டான். அப்புறம் வைதிக தர்மா மீன்ஸ் ரிலிஜன் ஆஃப் தி வேதாஸ் அப்படின்னு சொல்லிட்டான். தர்மாங்கிறது வேற, ரிலிஜனுங்கிறது வேற. தர்மானா ஒழுக்க முறை, வாழ்க்கை முறை, சமூக கட்டமைப்புன்னு அர்த்தம். அவன் அதுக்கு வர்றதில்லை. வராமல் சொல்லிட்டு அந்த எப்போ பூனை இந்த இதிலேருந்து இந்த கட்டுக்குள்ளேருந்து வெளியே வருதுன்னா, தட் பார்ட் ஆஃப் கிரேட் ஆரியன் ரேஸ், இவன் ஆரிய பெருமிதத்தை மறுக்க முடியலன்னு சொல்ல வேண்டியிருக்கேன். தட் பார்ட் ஆஃப் கிரேட் ஆரியன் ரேஸ் விச் மைக்ரேட்டட் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா. இது வரைக்கும் ஆரிய படையெடுப்பு ஒன்றே இல்லைன்னு சொல்லிட்டு வர்ற குரூப்பு. இது அமெரிக்காவில் ஃப்ராலியை கொண்டு சொல்ல வைக்கிற குரூப்பு. மிஷேல் டேனினோ இதை பற்றி சொல்லுவார். இங்கேயே தோன்றி இங்கேயே வளர்ந்து இங்கேயே என்றுமாக இருக்க போகின்ற பிரான் ஆரியர்கள். அதில் த்ரூ தி மவுண்டன் பாசஸ் இன்டு இண்டியா அதையும் சொல்கிறாங்க. நாம் கைபர் போலன்னு சொன்னோன்னா கடுப்பாயிருவாங்க. த்ரூ தி மவுண்டன் ப்ராசஸ் இன்டு இண்டியா செட்டில்டு ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் நியர் ரிவர் சிந்து. அங்கே தான் முதல்ல சிந்து நதி பக்கம் செட்டில் ஆகிறாங்க. நவ் கால்டு த இண்டஸ் ஆன் தி அதர் சைடு ஆஃப் த ரிவர். இப்போ சிந்துன்னு சொல்கிற நதி. த பர்ஷியன்ஸ் ப்ரொனவுன்ஸ் த வேர்டு சிந்து ஆஸ் இந்து. அவன் இந்துங்கிற வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறான். அந்த விளக்கம் போய் இந்துவும் சனாதனமும் ஒன்றுன்னு சொல்ல வர்றவன் அதை கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிற சமயத்தில் அவன் அறியாமல் உண்மையை சொல்லிடுறான். அந்நியன்கிற உண்மையை சொல்லிடுறான். இங்கே குடி வந்தவன் உண்மையை சொல்லிடுறான். ஆரியன்தான் சனாதனத்தினுடைய வாரிசுன்னா, அவன் இந்திய மண்ணுன்னா சென்ட்ரல் ஏஷியாவில் வர்றதுக்கு முன்னால் இங்கே என்ன இருந்த மண் இல்லையா, மனிதர் இல்லையா? இப்போ இவனை அறியாமல் இந்த பல விஷயங்களை சொல்லிட்டு உலகத்திலேயே உயர்ந்த மதம், யாரிடமும் காழ்ப்பு இல்லாத மதம்,
மதம்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறதில்ல. வழிபடு முறை எல்லா இடங்களையும் உண்டு. சில இடங்களில் அப்பாவை வழிபடுவாங்க, அம்மாவை வழிபடுவாங்க, அந்த ஊர் மரத்தை வழிபடுவாங்க, அல்லது சின்னங்களை வழிபடுவாங்க. சில ட்ரைபல் ஸ்டேஜ்லேயே அதெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் பேர் கல்ட். அதனால தான் நமக்கு குல தேவதை என்ன, குடும்ப தேவதை என்ன, கிராம தேவதை என்ன, எப்போ இருக்க கடவுள் ஒன்றே அப்படின்னா எதுக்கு தனித்தனியாக வருது? ஏன்னா இது கல்ட்டு. மதம்னா ஒரு பொது கடவுள், பொது ஒழுக்கம், பொது வழிபாட்டு முறை. இது வந்தால் தான் மதம். உலகத்தில் மதம் முதலில் தோன்றியது கிமு 6ஆம் நூற்றாண்டு. அந்த மதத்தில் கடவுள் மறுக்கப்படுகின்றார், புத்த மதம். கடவுள் இல்லாத புத்தம்தான் உலகின் முதல் மதம். பொது விதியை கொடுத்தது, பொது அறத்தை கொடுத்தது, பொது அறிவை கொடுத்தது. அனாத்மவாதம் எல்லாம் பேசிச்சு, அனித்தியவாதம் பேசிச்சு, இயங்கியலை பற்றி பேசிச்சு, சமூகம் எப்படி இருக்குன்னு பேசிச்சு, பிறப்பால் புனிதமில்லைன்னு சொல்லிச்சு, யஜ்ஞங்களால் துன்பமே தவிர வீணடிப்பே தவிர வேறு இல்லைன்னு சொல்லிச்சு. ஆனால் ஒரு பொது அரங்கு, இந்த அமைப்பில், சங்க அமைப்பில் யாரும் வரலாம், பிறப்பால் பிராமணன் என்பது தேவையில்லை. சங்கத்தின் மூலமாக சமூக ஒற்றுமையை வலியுறுத்திய அமைப்பு, அதற்கு தெய்வம் இல்லை. இரண்டாவது மதம்ங்கிறது இந்தியாவுக்குள்ளே ஒடுங்கிருச்சு. அது யூத மதம் மாதிரி இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இருக்கு. ஜைனம், ஜைனத்திலையும் கடவுள் கிடையாது. கிறிஸ்துவ மதத்தில்தான் மதங்கள் வருது. அது யூத மதம் எப்படி ஒரு பிறப்பால் ஒரு இனத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே ஒரு மதம் இருக்கின்ற யூதம் எப்படி ஒரு மதம் என்று கருதப்படும்? கடவுளின் குழந்தை, சோசன் ரேஸ்ன்னு தங்களை சொல்லிக்கிறாங்க. மற்றவர்கள்லாம் கடவுளின் குழந்தைகள் கிடையாது, சாத்தானின் குழந்தைகளாக இருக்கலாம். கடவுளின் குழந்தைகள் சொல்கிறது கிடையாது. அதனால் அவர்கள் தங்களையே தனிப்பட்டு புனிதப்படுத்தி வைத்து கொண்டிருந்தவர்கள். இப்படி பிராமணர்கள் சொல்கிறாங்களோ அதேபடி சொன்னவங்க. எப்படி மதமாகும்? ஒரு பிறர் யூதர்களாகி விட முடியாது. விரும்பினால் நீங்கள் யூதத்திற்கு சென்று விட முடியாது. இதைத்தான் இயேசுநாதர் மறுத்தார். அவர் ஆல் ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட்னு சொன்னதில்ல, அனைவரும் கடவுளின் மக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பிரிவு மட்டும் சோசன் ரேஸ்ன்னு சொல்கிறத மறுத்தவர் இயேசுநாதர். அதனால தான் இயேசுவை கொல்றதில் யூதர்கள் ரொம்ப குறியாக இருந்தாங்க. அவரை கொன்றே ஆக வேண்டும் என்று ரோமானிய அந்த கவர்னரிடம் வலியுறுத்தினார்கள். சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் கிறிஸ்துவம் மதமாக உருப்பெற்ற போது, கிறிஸ்து காலத்தில் மதமாகல, பால் போன்றவர்கள் காலத்தை முயற்சியில் தான் வருது. ஆகிற சமயத்தில் கிறிஸ்துவராக வருவதற்கு எந்த தடையும் இல்லை. இனத்தடை, மொழித்தடை, தேசத்தடை எதுவும் இல்லை. ஆகவே அது மதமாகிறது. இஸ்லாம் ஒரு மதமாகின்ற பொழுது இஸ்லாமிலும் இந்த தடைகள் இல்லை. பொதுமை அங்கே இருக்கிறது, பொது நீதி இருக்கிறது. அங்கே ஜாதிக்கு ஒரு நீதி, ஆளுக்கு ஒரு நீதினு சொல்லிட்டு இருக்க முடியாது. அவையெல்லாம் மதங்கள். இந்து என்ன மதம்? கவர்னர் சொல்கிறார், இதை சாதாரண மக்களால், ஐரோப்பியர்களால், ஆங்கில கல்வி படைத்தவர்கள் பெற்றவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. இந்த பாரத தர்மம், இந்து தர்மம் அலாதியானது, அது உங்களுக்கு புரியாது. அவருக்கு மட்டும் புரிஞ்சான்னு தெரியல எனக்கு. நாம் எல்லாரையும் அரவணைத்துக் கொள்ளுகின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம கடுவலை ஏற்றினவங்க, ஸ்டேன்ஸ் பாதிரியார் கொன்னவங்க, மற்றவங்க இவங்க சொல்கிறாங்க அனைவரையும் அரவணைப்பவர்கள். நாத்திகர்கள் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். நாத்திகர்களை குற்றவாளிகளை பார்ப்பது கிடையாது. இப்போ நம்ம ஆத்மீகவாதிகள் வேறு, நாத்திகவாதிகள் வேறு நம்ம திருப்புறாங்க. இப்படின்னு உள்ள பொய்களையெல்லாம் புரட்டுக்களையெல்லாம் சொல்லிவிட்டு இந்து மதம் என்பதற்கு புதிய விளக்கம் தெரிகிறது. இந்து மதத்திற்கு என்று சனாதனம் என்ற பெயர் வந்தது, இதை விளக்குவார்களா? இந்து மதத்திற்கு வைதீகம் என்பது வேறு, வேதம் சார்ந்த ஒன்று, அது பிராமணருக்குரியது. இந்து மதம் என்று இவர்கள் கட்டமைத்தது வைதீகத்தை தலைமைப்பிடத்தில் வைப்பதற்காக. அதை நான் சொன்னேன். சங்கரர் 6 மதங்களை ஏற்புடைய மதங்கள்னு சொன்னார் இல்லையா?
சிவன், விஷ்ணு, சக்தி, சூரியன், கார்த்திகேயன், குமரக்கடவுள், அப்புறம் கணபதி, இவெல்லாம் ஏற்றுக்கொண்டார். நமது கேள்வி, ஏயா அவங்க முப்பெருந்தேவர்களில் முதலாவது பிரம்மா எங்கே போனார்? பிரம்மா பிராமணர்கள் அடையாளம். அந்த பிரம்மாவை பொதுமைப்படுத்த விரும்பவில்லை, பிராமணியத்தின் அடையாளமாக ஒதுக்கி வைக்கின்றார்கள். ஆனால் அந்த வேதியர்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்துவார்கள். இப்படி நம்மை கட்டுப்படுத்துகிற ஒரு கூட்டணியை நீங்களாக அமைச்சுக்கிட்டு இதை இந்த நிலைமையில் நாங்கள்லாம் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிறோம், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கடவுள் நம்பிக்கை என்பது வேறு, சமூக கட்டுப்பாடு என்பது வேறு. கடவுள் நம்பிக்கை பகுத்தறிவாதத்தின் மூலமாக பார்ப்பது வேறு. ஆனால் சமூகத்தை நாள்தோறும் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அந்த சமூக வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற இன்னல்களுக்கான அடிப்படை காரணத்தை நாம் கேட்கின்ற பொழுது அதற்கு பதில் சொல்லாமல் சனாதனம் என்று கூறிவிட்டால் இந்து மத எதிர்ப்பு என்று ஆகிவிடுகிறது. ஆகவே இவர்களை வெட்டுவதற்கும் கொல்லுவதற்கும் 1 கோடி 2 கோடின்ட்டு இந்த புண்ணியாத்மாக்கள், ரொம்ப கடவுளின் பிள்ளைகள் இன்று கூவி அடைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் புரிந்துள்ள இண்டோ ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் வருது. இதில் அந்த இண்டோ ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்டை பற்றிய விவாதங்கள் 1917 கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிக்குது, படிப்படியாக போகுது. இண்டோ ரிலிஜியஸ் ஆக்டில் திராவிட இயக்கத்தில் பகுத்தறிவுவாதியாக நாத்திகராக இருந்தவர் TM நாயர் மட்டும்தான். மற்ற அனைவரும் இந்த முறைப்படியான அந்த சமய நம்பிக்கை உடையவர்கள். சிலர் பிராமண புரோகிதர்களை உடனடித்து சென்றவர்கள். அவர்கள் கோவில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார்களே தவிர கோவில் சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பது இல்லை. இந்த சொத்துக்களை, பொது சொத்துக்களை, யார் யாரோ தானமளித்த சொத்துக்களை ஒரு சிறு குழு தன்னலத்திற்காக மட்டுமே பயன்படுத்துகின்றார்களே, இதை பொதுமைப்படுத்த வேண்டாமா, கோவில் சார்ந்தே பொதுமைப்படுத்த வேண்டாமா என்ற கேள்வியை எழுப்பி அதற்கு 2 ஆண்டு சட்டமன்றத்தில் வாதாட்டம் நடத்தி சில அந்த திருத்தங்களை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இந்து அறநிலைய சட்டம் வந்தது. இது நாத்திகத்தின் மீதானது அல்ல, மனிதத்தின் மீதானது, மனித புதுமையின் மீதானது. இதற்கும் தேவதாசி முறை ஒழிப்பும் அப்படித்தான் வந்தது. இதையெல்லாம் நமக்கு நடைமுறைப்படுத்திய அந்த திராவிட ஆட்சியை, திராவிட இயக்கத்தின் முதல் கட்ட ஆட்சியை கொச்சைப்படுத்துவதை நாம் அனுமதித்து விட்டால், அதற்கு சரியான விடை அளிக்க தயங்கி விட்டால் வரலாற்றில் பொய் மெய்யாகிவிடும். நாம் மெய்யை பொய்யாக்குவதை அனுமதிக்கக்கூடாது, நம்மை நாமே இழந்துவிடக்கூடாது. நமக்காக தொண்டு செய்த மூதாதையரை படிப்பதற்கு நாம் வழிவகுத்து விடக்கூடாது. இந்த பணியைத்தான் நமது அறிவுக்கரசு அவர்கள் செய்திருக்கின்ற சிறு நூலின் மூலமாக விளக்கமாக நம்ம திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் 2 தொகுதிகளாக எழுதியிருக்கின்றார். நீதி கட்சி வரலாறு. ராஜாராமன் இருக்கு, நமது தோழர் பேராசிரியர் ராஜதுரை அவர்கள் நீதி கட்சி பற்றி அவரும் ஆய்வு நூலை ஜியோக்கள் எல்லாம் தொகுத்து எழுதியிருக்கார். நூற்கள் பல உண்டு, ஆனால் நூற்களை நம்மவர்கள் நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. திராவிட இயக்கம் என்றால் ஏதோ ஆட்சியை பிடிப்பதற்காக திராவிட இயக்கம் அல்ல, ஒரு சமூக மாற்றத்தை கொண்டுவதற்காக. இயக்கங்கள் கட்சிகளாக இருக்கலாம், இயக்கங்கள் இலக்கிய வட்டங்களாக இருக்கலாம், ஆனால் இயக்கத்தின் நோக்கம் என்பது சமூகத்தை மாற்றி அமைத்தே ஆக வேண்டும். நவீன பொதுமை சமூகமாக மாற்ற வேண்டும். பொது உடைமை மட்டுமல்ல, பொது உரிமையை நாம் பெற வேண்டும். சம உடைமை மட்டுமல்ல, சம உரிமையும் பெற வேண்டும். அதற்காகத்தான் இந்த திராவிட இயக்கத்தின் வரலாற்றினை நாம் வேறு வகையில் நமது இளவல்களுக்கு சொல்லியாக வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி.